Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை கோயம்பேடு பகுதியில் உள்ள உயர் மின் அழுத்த கேபிளில் ஏற்பட்ட பழுது காரணமாக மதுரவாய்களில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். வணக்கம் ஜெய்ஹரிஷ், இந்த மின் பழுது எப்பொழுது சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கலாம்? விவரங்கள் என்ன? வணக்கம். நேற்று நள்ளிரவில் ஏற்பட்ட மின்வெட்டால் ஆயிரக்கணக்கான வீடுகளில் மின் சேவையானது பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். கோயம்பேட்டில் இருந்து மதுரவாயலுக்கு வரும் 33 கிலோவாட் உயர் அழுத்த கேபிள் ஏற்பட்ட பழுதால் மின்வெட்டானது ஏற்பட்டது. மேலும் பழுதை சீர் செய்ய முழுவீச்சில் இந்த ஈடுபட்டு வர மின்வாரிய ஊழியர்கள் இந்த பகுதியில் பணியில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயல் பகுதிக்கு 38 கிலோவாட் திறன் கொண்ட இந்த கேபிள்கள் பூமிக்கு அடியே மதுரவாயல் மின் நிலையத்திலிருந்து மின் சேவைக்காக கொண்டு வரப்படுகிறது. இந்த நிலையில் கோயம்பேடு நெற்குன்றம் சாலை பகுதியில் பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பழுது காரணமாக நேற்று நள்ளிரவு முதலே சுமார் 11 மணியிலிருந்து இந்த பகுதியில் மின்வெட்டானது ஏற்படுது. தற்போது 7 மணி ஆகியும் இந்த பகுதியில் மின்சாரமானது வழங்கப்படாமல் உள்ளது. குறிப்பிட்ட சில பகுதியில் மட்டுமே மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக இந்த மதுரவாயல் MMDA காலனி, ஆலப்பாக்கம் மெயின் ரோடு, மேட்டுக்குப்பம் மெயின் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் முற்றிலுமாகவே இந்த மின்சேவையானது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மேலும் கோடை காலத்தில் ஏற்பட்ட மின்வெட்டால் பொதுமக்கள் தூக்கமின்றி தவித்தனர். இது தொடர்பாக கோயம்பேட்டில் பழுது ஏற்பட்டு பகுதியை கண்டறிந்து JCB இயந்திரம் மூலம் பள்ளம் எடுத்து பழுதை சீர் செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்னும் 1 முதல் 1.5 மணி நேரத்திற்குள் இந்த பழுது சரி செய்யப்பட்டு சீரான மின்சாரம் வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.